வரத்து குறைவு காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் கடுமையான வெயில் தாக்கத்தினாலும் காய்கறி வரத்து குறைவாலும் பல்வேறு காய்கறிகளின் விலை உயர்ந்து காணப்படுகிறது. பெட்ரோல், டீசல் விலையும் அதிகரித்திருப்பதால் காய்கறி விலை ஏற்றத்திற்கு காரணமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பீன்ஸ், கேரட், பீட்ரூட், பீர்க்கங்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. பீன்ஸ் கிலோவுக்கு 30 ரூபாய் வரையும், பீட்ரூட், பீர்க்கங்காய், கத்தரிக்காய் உள்ளிட்டவற்றின் விலை கிலோவுக்கு 20 ரூபாய் வரையும் உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. முருங்கைக்காய் மற்றும் வெண்டைக்காய் விலை கிலோ ரூபாய் 10 வரை குறைந்து காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பெட்ரோல் விலையும் டீசல் விலை ஏறினதால வர வேண்டிய காய்கறிலாம் தாமாக கொஞ்சம் குறைவாக வருது. இதனால தான் இந்த விலை ஏற்றதுக்கு காரணம். அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பச்சை காய்கறி விலை குறைவாக வர்றதால இந்த எல்லா காய்கறி விலையும் கொஞ்சம் ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வெயில் காலத்தில் சாகுபடி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் மழையை விட்டு விட்டு போயதால ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு, ஒரு சில இடத்துல அழுகு நிலையில் போனதால இந்த குறைவாக சரக்குகள் வர்றதால எல்லா விலையும் அதிகரிச்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோஸ் ஒரு 500 ரூபா 400 இருக்குது. இப்போதைக்கு 900 ரூபா 850 ரூபா 700 ரூபா அப்படி போயிட்டு இருக்கு. இது எப்படின்னா வெயிலுடைய காரணம் தான், வெயிலுடைய தாக்கத்தால தான் விலை ஏறி இருக்கு. இந்த விலை எப்படி ஏறினதுன்னு சொன்னா பெட்ரோல், டீசல் அதுவும் காரணம். இடையில கேஸ் சிலிண்டரு இதேமாரி தட்டுப்பாடு இதுமாரி காரணத்தால் தான் இந்த காய்கறி விலை ஏறி இருக்கு. இப்போ காய் எல்லாமே ரேட்டாக தான் இருக்குது. முன்னாடியை விட இப்போ எல்லாமே ரேட்டு கூடி தான் இருக்குது. பீன்ஸ் தான் கிலோ 150 ரூபான்றாங்க. ஒரு கிலோ 150 ரூபா கொடுத்து பீன்ஸ் வாங்கி எப்படி சமைச்சு சாப்பிட முடியும்? அந்த அளவுக்கு வருமானமும் இருக்கணும்ல. அதனால எல்லாமே ரேட்டாக தான் இருக்குது, எல்லாமே விலையாக தான் இருக்குது. நான் வாங்குறது எப்பயுமே நான் இங்கே தான் வாங்குவேன். முன்னை விட டபுள் மடங்கு கூடி தான் இருக்குது ரேட்டு.